Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மேங்கோ கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான மேங்கோ கேக் வீட்டிலேயே செய்ய போகிறோம். ஒரே ஒரு மாம்பழமும் ஒரு கப் ரவை இருந்தால் போதும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியான கேக் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கேக் செய்கிறதுக்காக ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக நமக்கு மாவு மாதிரிலாம் வராது, கொஞ்சம் குறைன்னு தான் கிடைக்கும். ஆனால் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ரவை ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். ரவை நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ நம்ம இதை ஈஸியாகவே செஞ்சு எடுத்துடலாம். அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். இதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 கப் அளவுக்கு மேங்கோ பீசஸ், நல்லா இது பழுத்த பழம், நல்லா இது ஜூஸியாக இருக்குது. இது 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அந்த ரவைக்கு ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கணும். அதோட 1/4 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் இது சேர்த்துக்கலாம். இதோட கூடவே 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டு போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்த இந்த பேஸ்ட்டை ரவையோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாம்பழத்தோட மெஷர்மெண்ட் வந்து நமக்கு பீசஸாக இருக்கும்போது தான் 1 கப் அளவுக்கு எடுக்கணும். நம்ம அரைச்ச பிறகு அந்த பியூரியை வந்து நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்தோம்னா அதிகமாகிடும். அப்போ கேக் நமக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்காது. ஸோ பீசஸாக இருக்கும்போது 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ரவையில் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் கட்டிகளாக இருக்கும் ரவை. அதை நல்லா நம்ம உடச்சி விட்டு கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு ஒரு பிளேட் போட்டு நம்ம அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா ரவை எப்பவுமே உங்களுக்கு தெரியும் தண்ணியெலாம் நல்லா இழுத்து திக்காகிடும். அதுக்காக தான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னும் நல்லா திக்காகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/8 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1/4 ஸ்பூனில் ஆஃப் எடுக்கிறதா 1/8 ஸ்பூன். நீங்கள் 1/4 ஸ்பூன் வரைக்கும் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். இது ரவை கேக்கு, அதனால் 1/8 ஸ்பூனே நமக்கு கரெக்டாக இருக்கும். அது கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு மேங்கோ கேக் மேங்கோ ஃப்ளேவர் தான் கிடைக்கும். நான் ஜஸ்ட்டு கேக் ஸ்மெல்லுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பேக்கிங் ட்ரேயில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் இன்றைக்கி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன். இதில் நல்லா நம்ம ஆயில் தடவி கோதுமை மாவு தான் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நாம் அந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம், கேக் பேட்டரை. இது கேக் பேட்டர் வந்து இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கேக்கோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மேங்கோ ஆட் பண்ணும்போது நமக்கு எப்போவுமே கேக் பேட்டர் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். கேக் ட்ரேவை நம்ம லைட்டாக டேப் பண்ணி விட்டால் போதும். அதை தட்டி விட்டால் அந்த ஏர் பபுள்ஸ்லாம் நமக்கு ரிலீஸ் ஆகி வந்துடும். இல்லை இது போல் டூத் பிக் எதாவது இருந்தால் நீங்கள் இது போல் நல்லா லைன் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா அந்த ஏர் பபுள்ஸ் ரிலீஸ் ஆகி வந்துடும். ஏன்னா இந்த பேட்டரி கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால தான் நான் அப்படி போட்டு அதுக்கப்புறம் டேப் பண்ணேன். இப்போ இது மேலே நாம் கார்னிஷிங்காக கொஞ்சமாக முந்திரி, பாதாம், அப்புறம் கருப்பு திராட்சை இது வந்து நான் ஜஸ்ட்டு கார்னிஷ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டில் எனக்கு அவைலபிளாக இருந்தது, அதனால தான் இதை வச்சு நான் கார்னிஷ் பண்ணுறேன். நான் முதலே சொன்னது போல் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் நாம் இந்த கேக் செய்ய போகிறோம். அதுக்காக தான். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் அது கூட மேலே ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்டியாக இருக்கும். கேக் சாப்பிடும்போது இது போல் நட்ஸ்லாம் நமக்கு வாயில் கடிப்படும் போது இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாகவே இருக்கும். அதுக்காக நான் இது வச்சு கார்னிஷ் பண்ணுறேன். இது வேண்டாம்னா இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி குக்கரை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கேக் பேட்டரை வச்சிடலாம். வச்சுட்டு 35 to 40 மினிட்ஸ் நாம் வெயிட் பண்ணோம். 35 மினிட்ஸ்லேருந்து நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கணும். எனக்கு கரெக்டாக 40 மினிட்ஸ் எடுத்தது. இப்போ நம்ம கேக்கை செக் பண்ணலாம்.
ஒரு நைஃபோ இல்லை இந்த மாதிரி டூத் பிக்கோ வச்சு நம்ம கேக்கோட மிடிலாக வச்சு நம்ம செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் க்ளீனாக வரணும். இப்போ நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட மேங்கோ செமோலினா கேக் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வச்ச இந்த கருப்பு திராட்சைலாம் பாருங்கள், மேலே அப்படியே உதிர்ந்து வந்துருச்சு. இதை நம்ம உள்ளே மிக்ஸ் பண்ணால் தான் கேக்கோட உள்ளே இருக்கும். இது மேலே வச்சா இது அப்படியே மேலே எழும்பி வந்துருச்சு. ஆனாலும் சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருந்து. அவ்வளோதான், நம்மளோட கேக்கை இப்போ கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கட் பண்ணும்போதே தெரியும். அவ்வளோ சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான மேங்கோ செமோலினா கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சு தான் நம்ம செய்கிறோம். அதாவது எல்லார் வீட்லேயுமே ரவை இருக்கும். அதே சமயம் ஒரு மீடியம் சைஸ் மேங்கோ இருந்தால் போதும். நமக்கு 1 கப் அளவுக்கு தான் மேங்கோ பீசஸ் வேணும். பாருங்கள், அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோ டேஸ்டியான சாஃப்டான மேங்கோ செமோலினா கேக் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டை, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கேக் பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் அவ்வளோ ஆசையாக இருக்கும். பிள்ளைங்க ஈவினிங் வரும்போது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது அடுத்து வெளியே கேக் கேட்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான கேக். அதே போல் மேங்கோ வந்து நமக்கு ஒரு சீசனில் தான் கிடைக்கும். அந்த சீசன்லேயே இது போல் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஸ்வீட்ஸோ இல்லை கேக்ஸோ இது போல் செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.